இல்ல ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போயிட்டு வர? காலேஜ்ல இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், லேட் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கிளாஸா இல்ல எங்க சுத்திட்டு வரியா? இன்னும் மணி என்ன தெரியுமா? 7. கழுதைக்கு வயசாற மாதிரி வயசாச்சு, பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு வர. சுத்தி நான் கடைக்கு பேசு. நான் ஏன் நான் கடைக்கு பேசணும்? இந்த வயசுல உங்க அப்பா என்ன கட்டிக்கிட்டு உங்ககிட்ட பேச்சு வாங்க வச்சுட்டான் பாரு. ஏன் எங்க அப்பா 20 வயசுன்னு சொல்லி உன்னை ஏமாத்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? 45 வயசுன்னு சொல்லி மூத்தா பொண்ணு நான் ஒருத்தி இருக்கேன்னு சொல்லி அதுக்கு நீ சம்மதிச்சுதான கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கிண்டலா பண்ற? உள்ளத்தை தான் சொல்றேன். உள்ளத்தை சொல்றியா? உனக்கு இப்ப தெரியாதுரி. உனக்கு ஒரு கிழவரை பார்த்து 2ஆம் தாரமா கட்டி வச்சு உன்னை அழ வைக்கிறனா இல்லையா பாரு. இல்ல ஜெயா இல்ல. இரு அப்பா வரட்டு. இரு அவரு வரட்டும். மரியாதை தான் சொல்றியா? மரியாதை தான் பேசுறியா? சொல்றேன். இதே சொல்லையா பெருமாளே, நீ கேட்கப்படாதா? நான் இங்க பாருங்க, ஒண்ணுமே சொல்லலைங்க. மணி 7 ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். அதுக்கு நான் கடைக்கு பேசுங்கிற உங்க மகன் போனாகையா நடக்க முடியாது. அப்பா இன்னைக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ், கொஞ்சம் லேட்டா போயிடுச்சுப்பா. அதுக்காக என் காலை ஒழிப்பேங்கிற உங்க 2ஆவது வைப்பு என்னன்னு கேளுங்கப்பா. கொஞ்சம் லேட்டா வயசு வந்த கழுத ஊரெல்லாம் சுத்திட்டு வர என்னன்னு கேட்க கூடாதுன்னு நீங்களே கேளுங்க. அப்பா ஏன் விஷயத்தை விடுங்க. உங்களை கிழவன் திட்டா என்னன்னு கேளுங்க. ஆமாண்டி, என் புருஷன். நான் 1000 சொல்லுறேன், நீ யார் கேட்க? எங்கப்பா. நீ யார் சொல்ற? என் புருஷன்டி. யாரு கேட்க? எங்கப்பா. உள்ள போ, நான் எல்லாம் கேட்டுக்கிறேன். போய் நீங்க என்னன்னு கேளுங்கப்பா. கேட்கறேன், நான் கேட்கறேன். என்னது என்ன சொன்னீங்கப்பா? வேற ஒண்ணும் இல்ல, கேட்கறேன்னு சொன்னேன். அவ கண்டிக்க சொல்றா, நீங்க கண்டிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஜெயா ஜெயா, நான் உன்னை கண்டிப்பா. உட்காரு உட்காரு. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாரு, அவன் சின்ன பொண்ணு. அவட்ட போய் ஏன் நீ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்ப நான் என்ன கழுவியா? நீ கழுவி இல்ல, நீ அவளை விட சின்ன பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்ன மாதிரி பொறுப்போட நடந்துக்குவா. கல்யாணம் தான் ஆகல, என்ன தெரியாது அவளுக்கு. சின்ன குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வயசு வந்த பொண்ண வீட்டுல வச்சுக்க கூடாது. ஏன்னா நமக்கு தான் இடைஞ்சல் தெரியுது. உங்களுக்கு எல்லாம் தெரியுது தெரியுது. என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் தான் லேசாவா இருக்கு. பணம் வேணாமா? ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேணாமா? பாரு, அதெல்லாம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ சாப்பிட்டியா? வாங்க. வர்றேன் 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 வர்றேன். கிருஷ்ணா, நீ குடுத்துற வச்சவன்டா. டேய் அப்பா, இங்க பாரு, எத்தனை பொம்பளை இத்தனை எப்படா சமாளிக்கிற? நான் ஒன்ன வச்சுட்டு சமாளிக்க முடியலையே. அப்பா, பார்க்காததெல்லாம் நான் பார்க்க வேண்டும். தாழாத என் ஆசை கண்ணையா, வெகு நாளாக என் ஆசை கிருஷ்ணய்யா, வெகு நாளாக என் ஆசை கிருஷ்ணய்யா. இன்னைக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இல்ல குஷியா இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன பெட்ரூம்ல கூட குஷியா இருக்கக்கூடாதா? கொட்டா 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 உட்கார். என்ன இதெல்லாம்? ஜெயா ஜெயா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும். ஒன்ன இந்த மாதிரி நான் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன உங்களுக்கு வயசான காலத்துல போய் இந்த மாதிரி என்ன வயசு என்ன விட வயசு அதிகம் எங்க முதலாளிக்கு. அந்த ஆளு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ண விட்டு பொண்ணு தேடிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி? ஆமா. பாரு ஜெயா, ஒரு பொண்ணை பார்த்து எங்க முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க முதலாளிக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு? என்ன மாதிரி 50 வயசுதான். எவ்வளவு சொத்து தேரும்? 50 லட்சம். 50 லட்சமா? ஆமா. இந்தங்க ஏன் இந்தங்க ஏன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன ஜெயா? நீங்க கோச்சு கூடாது. நீ இது வரைக்கும் என்னென்னமோ சொல்லியிருக்கேன். ஒரு நாளாவது நான் கோச்சிருக்கேன். அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான் சொல்வேன். இருந்தாலும் திடீர்னு நீங்க கோச்சு கூடாது. திடீர்னு கோச்சுக்க மாட்டேன். நம்ம விஜயாவை உங்க முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பொண்ணையா? அவருக்கு வயசு 50, நம்ம பொண்ணுக்கு வயசு 20. என்ன உங்களுக்கு கூட 50, எனக்கு இன்னும் 22 முடியல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? இப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? அப்படிதான் ஜெயா, நம்ம கதையே வேற. என்ன எல்லாம் ஒரே மாதிரிதான். எல்லாம் ஒரே மாதிரியா? என்ன யோசிக்கிறீங்க? ஆமா, அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? நான் சொல்ற கேளுங்க. உங்க முதலாளியே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. இவளும் அவருடைய அந்தஸ்து, பணம், கௌரவம் இதெல்லாம் நேரடியா பார்த்தாள்னா இவளுக்கும் ஆடம்பரமா வாழணும்னு தோணாதான் என்ன? அந்த சமயமா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா மாட்டேன் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஜெயா, உனக்கு மூளை தெரிச்சு. நல்ல ஐடியா பாருங்க. நம்ம வலையில வந்துட்டான்டா. அடிதான் கொஞ்சம் பலம். என்ன ஒரே இடத்துல அடிக்கிறான்டா. பாவம்.
நிஜமாவே இவங்க என்ன கடத்திட்டு வர நினைச்சு அடி பிச்சு வாங்கிட்டாங்க. என்ன ஸ்டைலு, என்ன வீரம், புலி மாதிரி பாயிராருங்க. அண்ணே, அவரு ரொம்ப அழகா இருக்காரு, ரொம்ப நல்லவர் தெரியுமா? புரிஞ்சு போச்சு. ஏமா, நான் என் மனசுல முடிவு பண்ற இடம் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். கமலா, உனக்கெல்லாம் என் நன்றி எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. நான் நினைக்கிறதெல்லாம் கைகூடிட்டே வருது. சிங்காரம் தப்பா நினைக்கப்படாது. சொல்லியா? பொண்ணு ஏழை வீட்டு பொண்ணுங்க. பின்ன என்ன, ரெண்டாம் தாரம் கொடுக்கறவன் பணக்காரன் ஊட்டியா கொடுப்பான்? அதை பத்தி பரவாயில்ல. ஆமா, பொண்ணு நல்ல அழகா இருக்கா? அழகு அழகு, அப்படி அழகுங்க. ஆமா, பொண்ணுக்கு அண்ணன் தம்பிகள்லாம் இல்லையே? ஒருவே கிடையாது. அப்பா ட்ரபிளே கிடையாது. ஆமா, பொண்ணோட அப்பா, அதாவது எங்க மாமனார் இருக்கிறாருல்ல, கல்லு மாதிரி இருக்காரு. ஆமா, என் மாமாவுக்கு எங்க வேலை, என்ன வேலை? என்ன வேலை சொல்லு நாயுடு. உங்ககிட்ட தாங்க வேலை. ஏங்கிட்டியா? ஆமா. நீ என்ன சொல்ற, யார சொல்ற? நான் தாங்க, அது என் பொண்ணு தாங்க. ஓம் பொண்ணா? ஆமாங்க. ஐயோ, இத்தனை நாள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. அதுக்கு ஒரு காலம் வர வேணாங்களா? ஆமா, இத உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்லைங்க. ஏன்? அது படிச்ச பொண்ணு, திடீர்னு சொன்னா மிரண்டுடும். இப்போ உங்க பணம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வச்சு அது உங்களை ஒரு ஒத்துக்கலாம் பாருங்க. ஆமா, அதுவும் சரி. அதனால நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட பேசி மொத்தத்துல நீங்க பழகுற விதத்துல இருக்கு. விடு நாயுடு, பழகுற விதத்துல இந்த காலத்து சின்ன பசங்களை விட நான் கெட்டு போகல. அப்புறம் பாரு. கமலா, இப்பதான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? இந்த வீடே இப்பதான் அழகா இருக்குது. கமலா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். கமலா, 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 கமலா. கமலா, ஐயோ, இது என்னங்க இது அசிங்கம்? Sweet dream. Oh God. கமலா, நாயுடு, கமலா, நாயுடு. பெருமாளே, இந்த நாயுடுக்கு வந்த சோதனையை பாத்தியா? என் பொண்டாட்டிய கூட என் கன்னத்துல முத்த கொடுக்க அனுபவிக்க மாட்டேனே, இந்த படுவாவி எச்சி ஆக்கிட்டு போட்டானே. என் மனச குத்துதே. இத மறக்கணும்னா நான் குடிச்சுதான் ஆகணும். குடிக்கிறேன். விஜயா, விஜயா. என்னப்பா? யாரோ கதவு தட்டுறாங்க, துறமா. சரிப்பா, நானே குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்னடி எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி? யார் இது? எனக்கு என்ன தெரியும்? நீ உள்ள போ, நான் யாருன்னு பாக்க. யாரு? உங்களுக்கு யார பாக்கணும்? நான் சிங்காரம் பிள்ளை. அது நீங்க தானா? வாங்க வாங்க. நீ உட்கார. இல்ல பரவாயில்ல. அப்ப நானும் நிப்பேன். சரி. நாயுடு எங்க? குடிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. மொல்லமா வரட்டும், என்ன அவசரம் என்ன? ஆமா, உனக்கு ஒண்ணும் வேலை இல்லையே? அப்ப சரி, தமாஷா பேசிக்கிட்டு இருப்ப. ஆமா, நீ எத்தனாவது படிச்ச? பியூசி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். பியூசிய படிச்சியா நீ? போன பொம்பளை பிள்ளைங்களுக்கு 10 வயசு தெரிஞ்சா போதான். ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க வீட்டுல ஏர் கண்டிஷன் அது இதுன்னு எல்லாம். நீ வேறமா, ஏர் கண்டிஷன் வீட்டுல இருக்க தலையிலேயே தூக்கிட்டு வர முடியும்? பாரு, கொடைக்கானல்ல ஒரு பங்களா வாங்கினேன். ஒரு நிமிஷம் அங்க தங்கிருந்தேன்னா முன்னாடி ராஜா டாக்ஸா வாங்கினேன். ஃபுல் ஏர் கண்டிஷன். தங்க பிடிக்கிறா 1 மணி நேரம். என்ன சம்பாரிச்சு, என்ன சொத்து இருந்து, என்னம்மா புண்ணியம்? ஏங்க 15 வருஷத்துக்கு முன்னே என் பொண்டாட்டி செத்துட்டாம. அவ செத்ததுல எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. பேசாம 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறத. இந்த வயசுலயா? அப்படின்னு உங்களுக்கு ஒன்னும் வயசான மாதிரி தெரியலையே. தெரியல?
தெரியலீங்க. அதுவும் இல்லாம வயசை பத்தி என்ன பிரச்சனை? மனசத்து போனா சரிதான். இல்ல நோட்டுல ஒரு வார்த்தை சொன்ன மணி. இருங்க, நான் போய் காசு கொண்டு வரேன். மாதிரி எரும பால்ல காப்பி கொண்டாண்டுறாட. நமக்கு வாயு முட்டியில இறங்கிட்டோம். பசு பால்லையே கொடு. காப்பின்னா இல்ல காப்பி. நம்ம பக்த வேலை செய்யற வீடுன்னு கூட பார்க்காம இங்க வந்ததை பத்தி ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வாங்க. வர்றேன் கண்டிப்பா வர்றேன். எனக்கு இனிமே இதை விட்டா வேற வேலை போயிட்டியா? முடிவு முடிவு. கேவலம் ஒரு டிரைவர் எனக்கு சம்பந்தியா வரணுமா? இவருக்கு எவன் சம்பந்தியா வந்தா எனக்கு என்னங்க கவலை? எனக்கு அந்த பொண்ணு தேவை. அவ அழகா இருக்கிறா. நாயுடு, அவ என்ன காதலிக்கிறா, நான் அவளை காதலிக்கிறேன். அவ அழகா போதும் ஐயா. அவளை கட்டிக்கிட்டா என் அந்தஸ்து என்ன ஆகும்? ஊர்ல உள்ளவெல்லாம் என்ன பத்தி என்னையா பேசுவான்? ஊர்ல இருக்கிறவெல்லாம் என் கூட கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்த போறான். என் பெட்ரூம் வரைக்கும் வர போறான். என்னங்க அசிங்கமா பேசுறீங்க? அது என்ன பெட்ரூமா ஆளா? ஊர்ல இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிறதுக்கு அனாவசியமான பேச்செல்லாம் தேவையில்லை. நானும் ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். தட் இஸ் லண்டன் டைப் ஆஃப் டிசிஷன். என்னையாலுமா லண்டன் உண்டன் பேசுறான். என்ன விளாவரியா கேளியா? தாங்க இந்த லண்டனை கொஞ்சம் சொல்லுங்க. லண்டன் டைப் மேரேஜ்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கும். அப்படி இல்லைன்னா பூந்தோட்டத்துல ரோஜா பூச்செடி சாட்சியா வச்சு மோதிரம் மாத்திப்போம். என்னையா ஆகா? எந்த டைப் என்கிட்ட நடக்காதுன்னு சொல்லியா? நடே, இது ஒண்ணு சரிப்பட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ ஒண்ணு சாய். என்னங்க? ஒரு டசன் சோடா வாங்கிட்டு வந்து என் ரூம்ல நீ என்ன மீட் பண்ணு. உங்க ரூம நீங்க நல்லா பாக்கலீங்க. ஏற்கனவே 5-6 டஜன் சோடா வாங்கி வச்சுட்டேன். ஓகே, 5-6 டசன் சோடாவா? அட பாவிங்களா, என் சொத்தை பூரா சோடா வாங்கியே காலி பண்ணிடுவீங்க போல் இருக்க. அதுல பாருங்க, சின்ன பையன்கிட்ட அடம் பிடிக்காதீங்க. அவன் காரியத்தை சீக்கிரம் முடிச்சாதான் நம்ம காரியம் முடியும். அதுக்கா அட அறிவட்ட முண்டம், உனக்கு மூளை இருக்கா? நீ பெரிய மனுஷன் தானா? அவன் கேப்பான். ஏயா நீ அன்னைக்கு என்ன கேட்டியே? நீ என்னடா யோசிக்க? நீயும் உங்ககிட்ட வேலை செஞ்ச பொண்ணத்தான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்டா உங்க மூஞ்சி எங்க வைப்பீங்க? இந்த பாருங்க, டிரைவர் பொண்ணு அது இதுன்னு பேசாதீங்க. பத்திரிகையில டிரைவர் பொண்ணு நான் போட போறோம். உங்க ஃப்ரெண்ட் ராமசாமி இருக்காரு, அவருக்கு பொண்ணும் இல்ல மண்ணும் இல்ல. அவர் வளர்ப்பு பொண்ணுன்னு பத்திரிகையில போடுவோம். இது யாருக்கு தெரிய போகுது? கரெக்ட் நாயுடு, நல்ல ஐடியா. நீ எதுக்கும் ராத்திரியே போய் அந்த டிரைவர் பையில இங்க கொண்டா. சரி, நான் உன்னை சரி பண்ணிக்கிறேன். நான் அப்படியே மிஸ்டர் ராமசாமியை பார்த்துட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி 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 சரி. பெருமாளே, லண்டன் தம்பி வீட்டுக்கு போ. லண்டன் தம்பி, லண்டன் தம்பி வாங்க நாயுடு, வாங்க. என்னங்க ஊறுகாய் பாடிடலாம். இதுல ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறேன். இது ஊறுகாய் ஜாடி இல்லைங்க, அது பிஸ்கி. வைங்க வைங்க. இது என்ன பானையில கூட ஊத்தி வைப்பாங்க? இது பாருங்க, பெருமாளுக்கு பூ போடலாங்க. 750 ரூபாய். அது அவ்வளவு அனாவசியமா நீங்க தூக்குறீங்க. அதை என்ன இந்த கூடையா? வைங்க. போலண்ட்ல வாங்குது. போலண்ட். இது ரஷ்யன் ட்ரிங்க். இது வந்து இந்தோனேஷியா. இது செக்கோஸ்லோவாக்கியான்ட்டு ஒரு சின்ன தீவு. இவ்வளவுக்குள்ளயா? ஆனா தீவுக்கு நாங்க அப்படி சொல்றதுங்க. இது வந்து ஓட்கான ட்ரிங்க் அங்க வாங்கினேன். என்ன ஜட்கா மாதிரி ஒரு பேரு. இத போட்டுட்டா ஜட்கா மாதிரியே ஓடலாம். இத போடும் போது கதவை சாத்திக்கிட்டோம் இல்ல வெளியில ஓடிடுவோம். ஆமா ஆமா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பாருங்க தம்பி, உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரே மெட்ராஸ் டைப்ல கல்யாணத்துக்கு. அது எப்படி 5 நிமிஷத்துக்குள்ள? அது என்ன பெரிய 5 நிமிஷம்? நான் மாத்திடுவேன். ஹால்ல பெரிய தவு தவனாரு. நான் அதுக்கு மேல தவனே, எனக்கு இந்த ஆளே பத்தாதுங்க. அவர் கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்புறம் உங்க கல்யாணம். என்ன நாயுடு சொல்றீங்க? அவருக்கு கல்யாணமா? ஆமா. அவருக்கு அவருக்கு ஏது கல்யாணம்? உங்களுக்குங்க. அப்பா, எனக்கு ஒரு திகிலாவே ஆயிப்போச்சு. ஆமாங்க, நானும் சொல்லிவிட்டு எனக்கு திகிலா ஆயிப்போச்சுங்க. நாயுடு, ரொம்ப நன்றி நாயுடு. நான் ஏதாவது திட்டி இருந்தா கூட மன்னிச்சுங்க. இந்த உபகாரத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஆல்ரைட், நீங்க போயிட்டு வரீங்களா? நானா போயிட்டு வரவா? என்னங்க இப்ப போய் சொல்றீங்க? என் மனசே சரியில்லைங்க. இப்ப போய் சொல்றீங்க. ஓ, அதுக்கே இப்படி சுத்தி வளைக்கணும். மனசு சரியில்லையா? உங்களுக்கு எல்லாம் போல வேணும். அப்போ ஜட்காவே சாப்பிடுவோமா? நல்ல மயக்கம் வருமா? நல்லா வரும், குதிரை மாதிரி. எடுங்க. ஆனா ஒண்ணுங்க, வெள்ளிக்கிழமை சூட தீபாராதனை காட்டணும். எதுக்கு? நிலைச்சு நிக்கணும். கரெக்ட். இப்போ நம்ம நிலைச்சு நிப்போம். ஆமா.